இப்போ சித்தா அப்படின்னா வந்து பத்திய சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அக்குபஞ்சருக்கு ஏதாவது இல்ல பத்திய சாப்பாடுலாம் கிடையாது. ஓகே. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அவ்வளவுதான். இதுக்குன்னு அக்குபஞ்சர் பண்றதுனால ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு அலர்ஜின்னு இருக்கும் இல்லையா? சில பேருக்கு வந்துட்டு கத்திரிக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது, வெண்டைக்காய் சாப்பிட்டா ஒத்துக்காது. அப்படின்றத மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். அதுலயும் வந்து ஃபுட் அலர்ஜிக்குன்னு வந்தாங்கன்னா அதையுமே நம்ம சரிப்படுத்த முடியும். ஓ, அந்த அந்த அலர்ஜின்னு அலர்ஜியும் இருக்கிறது. சரிப்படுத்தலாம். ஓகே. இதே மாதிரி இது சைனஸ், அப்புறம் வந்து ஸ்மெல்லே வராம நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு நல்லதும் தெரியாது, கெட்ட ஸ்மெல்லும் தெரியாது. அந்த மாதிரி எவ்வளோ கிரானிக்கான ஒரு 10 வருஷமா கூட எனக்கு ஸ்மெல்லே தெரியாது. அவங்களுக்கு எல்லாமே அக்குபஞ்சர் வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வருது பார்க்குறோமே. அது மேஜிக் கிடையாது, கண்டிப்பாக சயின்ஸ் தான். உங்களோட அக்குபஞ்சர் சர்வீஸ்ல இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேஷண்ட்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க. என்னால இப்போ வரைக்கும் இந்த பேஷண்ட்டை மட்டும் மறக்கவே முடியாது. அவங்க இந்த பிரச்சனைக்காக வந்தாங்க, அவங்களுக்கு இப்படி ஒரு மேஜிக் நடந்தது அப்படின்னா அது என்ன? நிறைய பேர் இருக்காங்க சீரியஸா. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்தாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஐவிஎஃப் தான் போறாங்க அவங்க. ஐவிஎஃப்ல வந்து அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இன்சோம்னியான்ட்டு தூக்கம் வராம ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஓகே. அதுக்காக தான் என்கிட்ட வந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் மட்டும். ஏன்னா அவங்க படிக்கிறாங்களே ஆர்டிகல், ஸ்ட்ரெஸ் மட்டும் ரிலீஃப் பண்ணும் அக்குபஞ்சர், அதை மட்டும் எடுத்துட்டு வந்தாங்க என்கிட்ட. அதுக்கு மட்டும் நீங்க பண்ண முடியுமான்னு சொல்லி. சரி ஓகே நான் சொன்னேன். சரி நான் வந்து அதுக்கு மட்டும் நான் பண்ணல, உங்களுக்கு ஃபெர்டிலிட்டிக்காகவும் நான் பண்றேன், அக்குபஞ்சர் அதுவும் ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. சரி நான் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான் நான் பண்ணேன். ஒரு 10 டேஸோ 12 டேஸோ தான் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக. நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகிட்டாங்க சீரியஸாக. ஐவிஎஃப்கே போகல. இது வந்து நிஜமாக மறக்கவே முடியாது என்னால். ஓகே.